வணக்கம் வளமுடன். நான் ஒரு அப்பாவி. எனக்கு குழந்தை குட்டிகள் உண்டு. எனக்கு மாமியார் சொந்தங்கள் எல்லாருமே உண்டு. 15 வருடமாக என்னை ஒரு பெண் கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல பிலிக்ஸ் சங்கர் இவர்களை கைது செய்தது மிகப்பெரிய கொடுமையான செயல் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு சேனலுக்கு ஒப்பாரி வச்சிருக்கா. அப்படி இந்த சீமான் இந்த பேட்டிக்காகவே சீமானையும் பிடிச்சு உள்ள போனங்கிறது தான் இப்ப நாம சொல்ல வர்றது. என்ன பேசியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். தம்பி சவுக்கு சங்கர் வந்து பேசுங்க தவிர இப்போ நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதை விளக்கம் பண்ணிட்டேன். ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறாக 15 ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லா ஊடகவியலாளர்களும் அப்படி கவலைப்படாமல் கொண்டாடிட்டு இருந்தீங்க. எல்லாம் அரசு இல்லாது. எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, எனக்கு மனைவி, எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லாம் இருக்காங்க. அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவு இல்லை. ஆனால் ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, அவருக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, 2 பேருமே படிக்கிறாங்க கல்வியில். என் தங்கச்சிங்க தன்னுடைய தந்தையை பற்றி நீங்கள் பேசுகிறத என் பிள்ளைங்க எப்படி தன் தோழியில் எதிர்கொள்வாங்க அப்படி அதெல்லாம் யோசிக்கணும். சமூகத்தில் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எதையா பேசிட்டு போயிருக்கு அப்படி பண்ணக்கூடாது. அது வந்து தம்பி சவுக்கு சங்கர பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைத்து பேசணுங்கிறது தப்பு. அதுக்கு கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கிறேன். குண்டா செலவுக்கு அது ஒரு கஞ்சா வைக்கிறது, குண்டா சொல்றது இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தெரியுது. ஏன்னா அரசியலுடைய பரிவாங்க நடவடிக்கைலாம் அப்படி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சாரு? இப்போ நான் வந்து என் தலைவன் ஆதரித்து பேசுகிறேன் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்க இந்த கூட ஏதாவது பொறுப்பேற்குமா? இப்போ நீங்கள் உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்களா? என்னுடைய குடும்பத்தை, எங்கள் கட்சியை, எங்களை விமர்சிக்கிற அந்த வாடகை வாயில் இருக்குல்ல, திராவிட வாடகை வாயில், அவங்க ஏதாவது நடவடிக்கைங்களா? ஏதாவது இருக்கா? பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும் எந்த ஊடகம்னு. ஏன் அவங்க எல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யல? எவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க. அதை கேட்குற என் குடும்பம் என்ன, என்னை சுற்றி நிற்கிற என் குடும்பம் என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க. ஃபெலிக்ஸ் என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் எப்படி குற்றவாளியாவீங்க சொல்லுங்கள். என்னோட கருத்துக்கு நான் தான் பொறுப்பேற்க முடியாது. எதுக்கு நீங்கள் கேள்வி கேட்டால் எதுக்கு ஒரு போட்டாங்க உடனே உங்களுக்கு குற்றவாளியாக இருக்குன்னா ஃபெலிக்ஸை கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு, ரொம்ப பெரிய தவறு. அது இவ்வளவு என் தம்பி நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரோம் சொன்னோம். உங்களால் நம்பி தப்பில்ல, நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரோம் டெல்லியிலேருந்து இங்கே வருதுக்கு. ஆமாம், இல்லை ட்ரெயினில் தான் கூட்டி வருவோம்னா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன போய் சொல்லு. வீட்டில் போய் என்ன சொல்லிக்கிறேன்? இல்லை மலையை வெட்டி வைக்கிறேன், மண்ணை வைக்கிறேன், நீங்களே இருக்கீங்க. சாராயம் எடுத்துக்கிட்டு கஞ்சா எடுத்துக்கிட்டு நீங்களே கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணா வீட்டில் போய் சொல்லிக்கிறீங்க? கொடுமை, இதெல்லாம் ரொம்ப கொடுமை, இதெல்லாம் ரொம்ப கொடுமை. இதுக்காவது நீங்கள் ஒழிக்கணும். சங்கரை கைது பண்ணினது தவறாம். இவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த நாட்டுல இவர் தானே பெரிய மகாராஜா. இங்க இருக்கக்கூடிய நாடுங்கிறது இந்தியாங்கிற நாட்டுக்கு மன்னராட்சி தானே நடந்துட்டு இருக்கு. இந்த மன்னராட்சியில இந்த சீமான் தானே மிகப்பெரிய மன்னரா இருந்துட்டு இருக்காரு. அதனால எல்லாத்துக்கும் இவரே டெபினேஷன்ஸ் கொடுத்துருவாரு. அவர் பண்ணினது சரி, இவர் பண்ணது தப்பு, இவர் நடுவில் நின்று இருக்காரு, இவர் ஓரமா நின்று இருக்காரு, எல்லாமே சொல்லுவாரு. இவர் சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நல்ல பூம்பும் பாடுவார், தலையாடிட்டு போகணும். நீ என்ன சரியும் நீ என்ன தவறும் சொல்றது, அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. சரியும் தவறும் சொல்வதற்கு இங்கே நீதிமன்றங்கள் இருக்கின்றது. அவர் பண்ணிருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்களை இங்கே ஆய்வு பண்ணுவதற்கு இங்க வந்து போலீஸ் இருக்கு, இங்கே சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்குது, எல்லாமே இருக்கு. அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நீதியும் அதற்கான முடிவும் நீதிமன்றங்கள் அறிவிக்கும். நீ என்ன சொல்றது, அதுதான் முக்கியம். அடுத்த ஒப்பாரி என்னன்னு கேட்டா, 15 வருஷமா இவர் ஒண்ணுமே தெரியாத அப்பாவி, இவரு ஒண்ணும் தெரியாத பச்சை கை குழந்தை. இவர் சொல்றாரு ஒரு பொம்பளை வந்துகிட்டு என்னை வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இது நாள் வரைக்கும் லட்சம் வீடியோ அவங்க போட்டு உன்னுடைய மானத்தையும் மரியாதையும் தெருவுல இழுத்து கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருக்காங்களே. ஒரு வீடியோவுக்கு உன்னால மறுப்பு செய்ய முடிந்ததா? நான் இவர்களை பார்த்ததே கிடையாது, பழகினதே கிடையாது. இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து வார்த்தைகளுமே அபாண்டமான குற்றச்சாட்டு, பொய், அவ்வளவு மோசம். அதனால் இவரை பிடிச்சு உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வீடியோவுக்கு நீ பதில் சொல்லி நீ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க முடியுதா? அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அதை சக்சஸ் நடத்திட்டு போக முடிஞ்சா? ஏன்னா நீ பழைய வரலாறுகள் அனைத்துமே கேடுகட்ட ஒழுசுத்தனமான வரலாறு என்பதற்கான சாட்சி, நிகழ்கால சாட்சி தான் அந்த நீதி கேட்கக்கூடிய விஜயலட்சுமி. அவர்களை வந்துட்டு நீ மறுபடியும் தூத்துவதற்கான வேலை தான் செய்தியே தவிர உனக்குள்ள நீ உனக்கு புனிதம் கற்பிக்கக்கூடிய வேலையை தான் சொல்றியே தவிர அவர்களுக்கு ஏன் அந்த அநீதியை செய்தாய் அப்படிங்கிறதுக்கான விஷயத்த நீ சொல்ல மறுக்கிறீங்கிறதே இதுல இருந்து நீ கடைஞ்செடுத்துக்கூடிய கோலைங்கிறதுக்கான அடையாளம் தான் எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு குட்டி இருக்குங்கிற வார்த்தை. பெண்களும் அனைவருக்கும் தங்கச்சி, சகோதரர், அக்கா, அம்மா எல்லாத்துக்கும் தான். உனக்கு மட்டும் தங்கச்சி அக்கான்னு எழுதி விட கிடையாது, எங்களுக்கு தான் எழுதி விட்டு இருக்கு. நீ இன்னைக்கு தெருவுக்கு எழுதிருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணும் எங்களுக்கு சகோதரி தான். என் குடும்பத்துல பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு எந்த அளவுக்கு நாங்க
பதில் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு குரல் கொடுக்கக்கூடிய அந்த சகோதரியை தான் நீ சீரழிச்சு வச்சிருக்க. 7 முறை கருக்கலைப்பு பண்ணி வச்சிருக்க. அதை உன்னால மறக்க முடியுதா? அதற்கு முதல்ல அந்த கேஸுக்கு நீ முதல்ல போய் ஒழுங்கா அட்டன் பண்ண முடியுதா? நீ என்ன வந்துகிட்டு இங்க ஏடிஜிபியோட பொண்ணு வந்து எனக்கு தங்கச்சி, அவங்க எனக்கு அம்மா, இவங்க எனக்கு அக்கான்னு என்ன ஊழ வேஷம் இங்க போட்டுட்டு இருக்க? அதுதான் முக்கியமான கேள்வி. நீ பண்ணிருக்கிறது 1ஆம் நபர் ஒழுசத்தனமான விஷயம். அந்த ஒழுசத்தனத்துக்கு பதில் சொல்வதற்கு யோக்கியதை உனக்கு இல்ல. நீ இங்க பொது வெளியில வந்துகிட்டு பெண்கள் எனது கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா டயலாக் பேச தெரியுமா? அது சுத்த ஒழுசத்தனம்ங்கிறதான் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. கைது பண்ணிக்கோ, ஆனா குண்டாசல ஏன் போட்ட? இதுதான் முக்கியமான விஷயம். கைது பண்ணி அதை குண்டாசல போடுவதற்குரிய யோக்கியதை இருக்கா இல்ல யோக்கியதை இல்லையா அப்படிங்கிறத விசாரிப்பதற்கு இங்க சட்டம் ஒழுங்கு அதற்கான துறை ரீதியான அமைச்சகம் எதுவுமே இங்க கிடையாதா? போலீஸுக்கு தெரியாதா இந்த ஆளை குண்டாசல போடணும், இவங்களெல்லாம் குண்டாசல போடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் தெரியாதா? நீ என்ன சொல்றது? அந்த ரெப்ரசன்டேட்டிவ் மனநிலை உனக்கு எங்க இருந்து வருது? உன்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே போடணுமா? அவன் மேல 10 கேஸ் இருக்கு, ஒழுசத்தனம் பண்ணிருக்கான், 1ஆம் நபர் அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான், ஊருப்பட்ட முள்ள மாதிரி தனம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. அவங்களுக்கான அந்த ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை மீறுவதும் அந்த குண்டாசை உடைப்பதற்கும் நீதிமன்றங்கள் இருக்கிறது. நீ என்ன வந்துகிட்டு மறுபடி அவங்களுக்கு வக்காலத்து வாங்குற. ஆனா எடுத்தோன்னு என்ன சொல்லிடுற? பாவம், கைது செய்தது தவறுதான், ஆனா குண்டாசு போடுறது தப்பு. கைது செய்தது சரி, ஆனா குண்டாசு போடுறது தப்பு. அப்போ உன்னுடைய அணுகுமுறையின் அடிப்படையில செல்லமாக கன்னத்தில் தட்டி கொடுக்கணும். இதைத்தானே நீ விரும்புற? அவன் யாரை வேணாலும் மிரட்டுவான், எந்த பெண்களை வேணுமானாலும் ரொம்ப எந்த அளவுக்கு தர மட்டத்துக்கு அடிப்பான், கீழ்தரமா நடத்துக்குவான், அடுத்த பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்திக்குவான். இந்த உலகத்துல சட்டம் ஒழுங்கு ஒழுக்கம், பொது ஒழுக்கம்னு சொல்லக்கூடிய அந்த வரம்புகளுக்கும் அந்த வரைமுறைகளுக்கும் எதுக்குமே உடன்பட்டு வாழ மாட்டான், கிட்டத்தட்ட ஒன்னே மாதிரி. ஆனா நீ இங்க வந்துட்டு பொது வெளியில அவங்க எனக்கு தங்கச்சி, இவங்க என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைப்ப. அதை மட்டும் நாங்க கேட்டுக்கிட்டு பூம்பு மாடு மாதிரி மண்டையை அடிக்கிட்டு இருக்கணும். இதை விட கேவலமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிற, வாடகை வாய்கள், திராவிட வாடகை வாய்கள். நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். உன்னைய இங்க யாருமே கேள்வி கேட்க கூடாதா? நீ என்ன ஹிட்லருடைய பொண்டாட்டியா, சீசருடைய பொண்டாட்டியா? இந்த உலகத்திலேயே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய ஒரு தூய்மைவாதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உத்தம புருஷனா? நீ அரசியல் பண்றதுக்கு இங்க வந்திருக்க. நான் வந்து தேர்தல் ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல பதிஞ்சிட்டு நான் ஒரு அரசியல் கட்சியை வச்சு நடத்த போறேன்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு அரசியல்வாதி, அதுவும் கேடுகட்ட அரசியல்வாதி, கேவலமான அரசியல்வாதி, இருக்கிறதுலயே பொய்யை பிழைப்புவாதமாக வைத்திருக்கக்கூடிய பிணம் தின்னக்கூடிய அரசியல்வாதி. உன் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள், உன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நீ கோவப்படாம அதுக்கு எதிர் பதில் தான் சொல்லணும். ஆனா உன்கிட்ட பதில் இருக்கா? பதிலுக்கு பதிலாக வெறுப்பை கக்குகிற, அயோக்கியத்தனத்தை கக்குகிற, என்னை எவனுமே கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசிசம் மமதியிலும் மனநிலையிலும் நீ வந்துட்டு ஒரு செய்தியாளரை வந்துட்டு நீ சந்திக்கிறேன்னு கேட்டனா, அப்போ இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து உன்னை கேள்வியே கேட்க கூடாது. ஆனா நீ சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களை நம்பணும். உன் மீது வச்சிருக்கக்கூடிய கேவலமான குற்றச்சாட்டு தெரியுமா? இன்னைக்கு 18ஆம் தேதி எத்தனை எக்ஸ் வலைத்தளத்தை திருப்பினா உன்னுடைய ஜாம்பிஸா இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், ஒரு பெரிய ஒப்பாரி உன்னை போட்டு வச்சிருக்கிற, தமிழ் வீழ்ந்த நாள், அந்த நாள் மானம் மறைந்த நாள்னு சொல்லிட்டு. அந்த பிரபாகரனை கொலை செய்த அன்று எனது படுக்கை அறையில் நீ இருந்தாயினும் உன் மீது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு நீ பதில் சொல்லியிருக்கியா? முதல்ல அந்த பச்சிலம் குழந்தையை கொண்டிருக்கிறாங்க, அன்னைக்கு உன்னை காதல் அரும்பப்பட்டிருக்குது, அன்னைக்குதான் உனக்கு காதல் மலர்ந்த நாள்னு சொல்லி இங்க ஊறுப்பட்ட வீடியோ பதிவுகளுக்கு அதுக்கு பதில் சொல்ல உனக்கு முடிஞ்சா? ஆனா அதெல்லாமே நான் என்னை கேள்வி கேட்க கூடாது. ஆனால் என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கும், எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அப்படின்னு நீ எதுக்கு அரசியலுக்கு வர்ற? நீ சினிமா படம் எடுக்க போயிரு. சினிமா படம் எடுக்க போனா உன்னை யாருமே கேட்க மாட்டாங்க, உன் படத்தை பார்ப்பதற்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனால் அரசியல் பொது தளத்தில் நீ இயங்கிக் கொண்டிருக்கிறாய். 14 ஆண்டுகளாக அங்கே வந்துகிட்டு ஈழத்தை மலர வைப்பேன்னு சொல்லி ஊர் பசங்க பையன்கிட்ட முதல் அடிச்சுக்கிட்டு நேற்றுக்கு வந்துட்டு ஒரு அம்மா வந்து உன்னை கழுவி காரி துப்புற அளவுக்கு உன் மேல வந்துகிட்டு கம்ப்ளைண்ட் பிரஸ் மீட்டிங் வச்சு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எழுத்து உன்னால் மறுக்கப்பட முடிஞ்சா? கேவலமான பொய்கள், எவ்வளவு கேவலமான பொய்களையும் எவ்வளவு கேவலமான செயல்பாடுகளும் இங்க வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய வாடகை வாய்கள், நாங்க என்ன வாடகை வாய்களா?
இங்க இருக்கிறவங்க எல்லாமே கொள்கை ரீதியான அணுகுமுறைகள். உனக்கு முதல்ல கொள்கை இருக்கா? 100 ரூபாய் காசு கொடுத்தா அந்த காசுக்கு வாயை பேசிட்டு இருக்கக்கூடிய கேவலமான வாடகை வாய்ங்கிறது நீதான். எங்களை பார்த்தா வாடகை வாய் சொல்லிட்டு இருக்க? பெரியாரை முதல்ல புகழ்ந்து பேசிட்டு அதன் பிறகு RSS எலும்பு துண்டை வாங்கி கடித்து கொண்டு பெரியாரை இகழ்ந்து பேசிய வாடகை வாய் நீ. கம்யூனிஸ்ட் தத்துவமே என் உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார மேதை தத்துவம் சொல்லிவிட்டு 5 வயசுல வந்துட்டு நான் கொடியை பிடிச்சிட்டு சிவகங்கை கோர்ட்டுக்கு போயிது கலெக்டர் ஆபீஸ்க்கு போனேன்னு கேவலமாக போய் சொல்லிய வாடகை வாய் உன்னோட வாய். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல வந்துகிட்டு அங்க கமிஷன்ல பதில் சொல்ல சொன்னா எனக்கே தெரியாம அத்தனை பேர் போராட்டம் பண்ணாங்க, அந்த போராட்டத்துக்கும் எனக்கும் தெரியாதுன்னு சொல்லி பல்டி அடிச்ச வாய் உன்னோட வாடகை வாய். இன்னும் நிறைய சொல்லிட்டு போலாம். ஆனால் எங்களுடைய அணுகுமுறை கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய அணுகுமுறை எங்களை பார்த்துக்கிட்டு வாடகை வாயி இவங்களை எல்லாம் ஒழிக்கணும் சொன்னா அந்த ஒழிக்கணுங்கிற எண்ணம் தெரியுமா? இந்த மாதிரி ஒன்னைய மாதிரி 100 வருஷமாக இங்கே கத்தி கூப்பாடு போட்டிருக்கக்கூடிய திராவிடத்தை ஒழிப்போம், திமுகவை ஒழிப்போம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட டாக்ஸுக்கு தெரியுமா சூரியனை பார்த்து குலைத்த நாய்கள் காணாமல் போயிருக்கிறது. அதனால உன் மீது எழுப்பப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு கௌரவமாகவும் மரியாதையாகவும் அடக்கமாகவும் பதில் சொல்ல கற்றுக்கொள் சீமான். ஆரம்பிக்கலாம்.